பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். அலைச்சல்கள். யோபு கூட ஆசையில் அலைஞ்சான். என்ன ஆசையில் அலைஞ்சான் தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வாசிக்கும்போது, இன்றைக்கி அநேகர் அலையலாம். அப்படிப்பட்ட நிலையில் யோபு சொன்னால், அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். எதுக்கு? காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வழக்கை அவருக்கு முன்பாக என்ன செய்வேன்? வரிசையாய் வைப்பேன். ஆனால் எங்கே கண்டு சந்திக்கிறது? இயேசு எங்கேயா பார்க்கறது? உங்கள் வேதத்தை எல்லாரும் திருப்புவீங்களா? உங்கள் வேதகமத்தை எல்லாரும் தேடி எடுத்து உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் இயேசுவை நாம் இங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கு காணலாம். ஐயா, இயேசுவை எங்கே காணலாம்? நடராஜ மரியார் அந்த காலத்தில் எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும். நீங்களும் கேட்டிருப்பீங்க, பாடியிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அவர் கற்பனையில் பாடினார். இயேசுவை நான் எங்கே காணலாம், பார்க்கலாம், அவர் பேசுகிறது எங்கே கேட்கலாம். அவர் அலைஞ்சார். எங்கெங்கே அலைஞ்சார் தெரியுமா? ஓடுகிற அருவி, ஆடுகிற அலைகடல். ஐயா, அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? இயேசுவை நாம் இங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கு காணலாம். பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவில் காண முடியுமா? அவர் கேட்கிறார், ஓடுகிற அருவியெல்லாம் தேடி அலைந்தேன், ஆடுகிற அடைகடலை நாடி அலைந்தேன், தேடுகிற என்னதிரை தெய்வத்தை காணவில்லை. உடனே பார்க்கிறார், வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். மேக கூட்டம் கூட்டமாக போகுது. அந்த மேகத்தில் கேட்கிறார், வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவை காட்டிட மாட்டீரோ? அது பதில் சொல்லலை. காலமெல்லாம் இந்த அவனியில வீசுகிற காற்றே, கர்த்தர் இயேசு வாழுகிற இடத்தை எனக்கு சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் கண்ணில் நீரோடு, நெஞ்சில் போராட்டத்தோடு, மனதில் நீங்காத மனவாட்டத்தோடு, எனக்கும் ஒரு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறாரா அலைந்து திரிகிறீங்களா? உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். ஏன்னா சில நேரங்களில், அநேக நேரங்களில் இறைவனை சந்திக்கிறதுக்கு பட்டினத்தார் என்று ஒருவரை குறித்து சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார்? கையில் வச்சிருந்தார் ஒரு கரும்பு. எல்லா இடத்துலையும் கோயிலில் விட கொண்டு வைப்பார். அதை கடிச்சு போவார். எந்த இடத்துல அதுக்கு இனிக்குதோ அங்கே தான் அவருக்கு முத்தினாங்க. அவர் கோயிலாக பட்டினத்தடிகள் அலைந்ததை நீங்கள் சரித்திரத்தில் படித்திருக்கலாம். என கண்பாருளே, அலைச்சல் என்பது எல்லா மனிதனுக்கு இருக்குது. இப்போ உங்கள் வேதத்தை எல்லாம் கையில் எடுத்திருப்பீங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? என் ஆத்தும நேசரே, என்
ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே அடக்குவீர்? எனக்கு சொல்லும், எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே, உமது தோழரின் மந்தைகளின் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஏன்னா நம்ம அந்த காலத்துல ஒரு பாட்டு கேட்டிருப்போம், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசநேசுவை நான், எங்கே தேடுவேன் என் நேசநேசுவை நான், எங்கே தேடுவேன். உன்னத ராஜனே ஆயன் உத்தம நேசனே, உன்னத ராஜனே ஆயன் உத்தம நேசனே, உனது அன்பாலே ஆயன் உள்ளம் ஒழுகுதே, உனது அன்பாலே ஆயன் உள்ளம் ஒழுகுதே. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் நேசநேசுவை நான், எங்கே தேடுவேன் என் நேசநேசுவை நான், எங்கே தேடுவேன். காட்டு மரங்களுள் நேசத்திலே மரம் போலும், காட்டு மரங்களுள் நேசத்திலே மரம் போலும், கமழும் மரங்களும் நேசத்தின் பலியிலேயாம், கமழும் மரங்களும் நேசத்தின் பலியிலேயாம். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் நேசநேசுவை நான், எங்கே தேடுவேன். அழகு வாய்ந்தவர் நேச நன்பு மிகுந்தவர், அழகு வாய்ந்தவர் நேச நன்பு மிகுந்தவர், அறிவு நிறைந்தவர் நேசன் அனைத்தும் அறிபவர், அறிவு நிறைந்தவர் நேசன் அனைத்தும் அறிபவர். காலை தேடுவேன் நேசனை கண்டு மகிழுவேன், காலை தேடுவேன் நேசனை கண்டு மகிழுவேன், கருத்தால் பாடுவேன் நேசரின் காவல் நாடுவேன், கருத்தால் பாடுவேன் நேசரின் காவல் நாடுவேன். இப்படி கேட்ட ஒரு சூலமத்தி அநேக நேரம் அலைஞ்சு தெரிஞ்சா. 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ராக்காலத்திலே படுக்கையிலே ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் அவரை காணாமல் நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் அவரை காணவில்லை. இன்றைக்கு இறைவனை எப்படியாவது கண்டுபிடிச்சலாம், என் காரியத்தை சொல்லிடலாம். எத்தனை பேர் இறைவன் ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சிடாதா, எனக்கு ஒரு பதில் கிடைச்சிடாதா? எனக்கு அன்பானவளே, இவன் தேடுறான் என் ஆத்தும நேசரை, தேடியும் அவரை காணவில்லை. உடனே போய் அங்கே காவக்காரங்கிட்ட கேட்கிறா. வாசிங்க பார்க்கலாம். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன போது என் ஆத்தும நேசரை கண்டேன், அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்ட. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிங்க. 3ஆவது பாட்டு
கூட்டிக் கொண்டு நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் நீர் என்னை போதிப்பீர். கந்த திராட்சரசத்தையும் வர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் மாதளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். இப்படி கூட்டி தெரிஞ்ச ஒரு சூலமத்தி, இவருடைய நிலை என்ன அதை நீங்க தெரியணும். ஒரு காலத்துல இப்படி அலைஞ்சு திரிஞ்சாலே அந்த எங்க மடக்குவீர், மத்தியானத்தில் எங்க மடக்கே நம்முடைய தோழர் மந்தைக்கு பின்னாடி அலைஞ்சு திரியணுமா? அலைச்சலே எனக்கு வேண்டாம், எனக்கு சொல்லுமையான்னு கேட்டவ எப்படி நிலையில் இருந்தால் தெரியுமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் கருப்பாய் இருந்தாலும் இருக்கிறேன் என்று கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன், நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேல் பட்டது. ஒரு முதல் காரணம் சொன்னா வெயில் என் மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள், நல்ல கவனிங்க, இவளுக்கு தகப்பன் வேறு தாய் ஒன்று. ஆகையினால்தான் என் தாயின் பிள்ளைகள், என் சகோதரர்கள் சொல்லல, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபம் கொண்டு என்னை திராட்சை தோட்டத்திற்கு காவலாய் வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லை. என் ஆத்தும நேசர் எங்கே மேய்த்து இப்படி கேட்டுக்கிட்டவட நில கருப்பா இருந்தவ, வெயில்ல கிடந்தவ, எல்லாராலும் வெறுக்கப்பட்டவ, அந்த அலைச்சலை கண்டு மனதுருகி அவரை கொண்டு விருந்து சாலையில் வைத்து விட்டார். இப்போ பெர்ஃப்யூமெல்லாம் அடித்து நல்ல வாசனை திரவியம்லாம் போட்டு உட்கார்ந்தாச்சு. இப்போ உட்கார்ந்துருக்கா, அவர் கதவை தட்டுறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்தில் வாசிக்கிறோம். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். அழகா காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை தேடி வருவார் என்று காணக்குயிலின் ராகம் இசைக்கின்றது, மன்னவ சிங்காரமாய் வருவார் என்று காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை தேடி வருவார் என்று காணக்குயிலின் ராகம் இசைக்கின்றது, மன்னவ சிங்காரமாய் வருவார் என்று வருகை வரை காத்திருந்தேன், வருகை வரை காத்திருந்தேன், காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என்னை தேடி வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என் நேசர் என்னை தேடி வருவார். ஒரு காலத்தில் நேசர் தேடி வந்தார், அழைத்து கொண்டார். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, அவன் தேடி தேடி வந்தார், என்னை சேர்த்து அழைத்து கொண்டார். அவன் தேடி ஓடி வந்தார், என்னை சேர்த்து அழைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், ஒரு பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவன் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் தேடி வந்தார். எங்கோ நாம் வாழ்ந்த நம்மை, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டார். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு நம்ம அங்கேயே நிற்க முடியுதா? சூலமத்தின் நிலை அப்படி தான். இங்கே கொண்டு வந்து பெர்ஃப்யூமெல்லாம் அடித்து நல்லா விருந்து சாலை கொண்டு வந்து மணவாட்டியாக வச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறா? என் சகோதரியே, என் மணவாளியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை தர தட்டி நிற்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 படி, இதோ வாசற்படியில் நின்று என்ன செய்கிறேன்? தட்டுகிறேன். ஆனால் இவன் என்ன சொல்கிறா தெரியுமா? நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, என் கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். ஆனால் என்ன வந்துருச்சு? ஆனால் என்ன? அவர் தட்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு, என் தலை பனியினாலும் இரவில் பெய்கிற பனித்தூரினாலும் நனைந்திருக்கிறது. அவசரம் என் வஸ்திரத்தை கழட்டி விட்டேன், அதை எப்படி திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவிவிட்டேன், அதை எப்படி திரும்ப அழுக்காக்கு? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் 3ஆம் வசனத்தை பாருங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கண்ணே மணியே ரூபவதியே என்று அழைச்சாரு, கன்னத்தில முத்தமிட்டு கட்டி அழைச்சாரு. கண்ணே மணியே ரூபவதியே என்று அழைச்சாரு, கன்னத்தில முத்தமிட்டு கட்டி அழைச்சாரு. பானையில சோறெடுத்து, பானையில சோறெடுத்து, பானையில போற பொண்ணு, பானையில சோறெடுத்து, பானையில போற பொண்ணு, பக்கபலமா ஏசருக்கா பயந்து விடாதே, ஓ அக்கம் பக்கம் ஆண்டனுக்கு பயந்து விடாதே, பக்கபலமா ஏசருக்கா பயந்து விடாதே, உன் பக்கம் பக்கம் ஆண்டனுக்கு பயந்து விடாதே. ஐயா, கண்ணே மணியே ரூபவதியேன்னு அழைக்கிறார். இவ சொல்றா, நான் நித்திரை பண்ணினேன். ஒரு காலத்தில் அலைஞ்சு திரிஞ்ச இன்னைக்கு நம்முடைய நிலைமை தான். ஆலயத்துக்கு எங்கே இருந்தாலும் ஓட, ஆராதனைக்கு அலைஞ்சு ஓடுவோம். இப்போ எல்லாம் ஆசீர்வாதம் வந்த பிறகு சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில், உபாகமம் 28:47 பார்க்கிறோம், சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு, பசியோடும் பட்னியோடும் வருத்தத்தோடும் அழகாக எழுதி வச்சிருக்காரு. உபாகமத்தில் சாபத்தின் பகுதியில் 47ஆம் வசனம் 28-47, சகலமும் பரிபூரணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். பக்கத்துல வந்து கூப்பிடுறாரு, மணவாட்டியே கதவை தரமா, நான் உன் வீட்டில் நீ தங்கணுமா, கதவை அங்கே வரல, திறக்கல. சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களையும் சேவிக்க வேண்டியவன். அநேக நேரங்களில் இதான் மறந்துடும். ஒரு காலத்தில் அலைஞ்சு திரியிறோம், அவர் அன்புக்குள்ள வந்த பிறகு எப்படி இருக்கிறோம்? நம்ம அசால்ட்டு. அதனால தான் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் மறந்துடவே கூடாது, என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் கனவீன பண்ணுவேன். ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறவங்க. அதனால தான் இவ பாருங்க, கிட்ட வந்த போது விட்டுட்டு இப்போ திரும்ப பாருங்க 5ஆம் அதிகாரத்தில் அவள் என்ன செய்கிறா? அவள் பின்னமும் கதவை தட்டிக்கிட்டே இருந்தார். இவ எந்திரிச்சு வரக்குள்ள அவர் என் நேசர் போய்விட்டார். 5ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க. அப்போ போன உடனே இவன் என்ன செய்கிறா? புறப்பட்டு நெடுக போய் தேடுறா பாருங்க. 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை 4 அல்லது 5 வாசிங்க.
மிக அழகா சொல்ற, நேசருக்கு கதவை என் திறக்க கதவை திறக்க நான் எழுந்து பூட்டின கைப்பிடிகள் மேல் ஆ, என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் அடே அப்பா, ஒரு காலத்துல ஆடு மேய்ச்சவ, இப்ப கையில இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து ஆ, வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. அப்பா, இப்படி வந்தால் அப்புறம் புத்தி எப்படி இருக்கும்? சில நேரம் ஆண்டவருக்குள்ளே வரும்போது நல்லா ஆசீர்வதிக்க நம்ம அப்புறம் விட்டுட்டு திருப்பி அலைகிறோம். வெள்ளை போலமும் அடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். அவர் நின்றுக்கிட்டா இருப்பார். சாலமோனுக்கு 1000 நீ போனால் போது, ஒன்று போனால் போது 1000 இருக்குன்னு போயிட்டார். கதவை திறந்தேன், நேசர் அங்கே இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. என்ன வந்து போயிட்டு, என்ன சோர்ந்து போச்சு? அவர் சொன்ன வார்த்தை, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் ரூபவதியே, கண்ணே மணியே கூப்பிட்ட அந்த வார்த்தையினால சோர்ந்து போச்சு. சோர்ந்து போனவன் என்ன செய்கிறா? திரும்ப புறப்படுறா பாருங்க, அலையிறா பாருங்க. வாசிங்க. அவன் என்ன, என் உள்ளம் சோர்ந்து போயிற்று, அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். சொல்லி என்ன பிரயோஜனம்? பக்கத்துல வரும்போது விட்டுட்டோமே. பக்கத்துல வந்து இன்னைக்கும் சொல்றேன், நம்மை தேடி மனு உரு கொண்டு ஏழை மனு உருவை எடுத்த இயேசுநாதன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏழை மனு உருவை எடுத்த இயேசுநாதன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க. அலைச்சல், தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன். 3 செய்தி அலைச்சலை குறித்து கொடுத்துருக்கேன். அடுத்து கண்ணீருக்கு போகிறேன். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். அலைச்சல்கள் என கண்பானோலே, ஆண்டவர் உங்களுடைய அலைச்சல்களை எண்ணுறவருங்க. மற்றவன் அலையிறது வேடிக்கை பார்ப்பான். ஆமாம், இங்கிட்டு போகிறான், இங்கிட்டு வரா, இங்கிட்டு போகிறா, நடந்துருச்சு, என்ன நடந்துருச்சு? அவன் அலைச்சல்களை தேடி உன்னை எண்ணி உன் அலைச்சல்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இன்னைக்கு சொல்லி பாருங்க, தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். உங்கள் அலைச்சலுக்கு பதில் கிடைக்கிற காலம் உண்டு. எத்தனை பேர் பெண் பிள்ளை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைப்பானா அலைஞ்சிருப்பீங்க. எத்தனை பேர் நல்ல ஆண் பிள்ளையை வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு ஏற்ற துணை கிடைப்பானா? ஐயா, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. தொலைக்காட்சி அந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இது தொடர்ந்து வருவதற்கு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா செலவழித்து தான் இந்த நிகழ்ச்சி வருது. ரெக்கார்டிங் 1000 ரூபா, தொலைக்காட்சி ப்ரோக்ராமுக்கு 4000 ரூபா. எங்கள் ஆலயத்தை எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து பாருங்கள். 2 கண்ணு தெரியாத மக்கள் எந்த வெளிநாட்டு பணத்தை வச்சும் இல்லை, தெருவில் பிரசங்கம் பண்ணி தான் இந்த டிவி நிகழ்ச்சியை போடுறோம். இதிலேருந்து வரதை நினச்சி தான் அந்த சபையை நடத்துகிறோம். நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை கட்டாயமல்ல விசனமாயல்ல தாங்கலாம். எது பிரதர் எங்களுக்கு தெரியல எப்படின்னு? அம்மா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர்ற பார்வையற்றவங்களை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புனதே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்காமல் அனுப்புனதே. கூட்டிகிட்டு வர கூட வாகனத்தை வாடகைக்கு வச்சு தான் எடுத்துகிட்டு வரோம். எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஆத்துமா வரட்டுமா, நான் கொஞ்சம் வரட்டுமே. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியதை செய்ய முடியணுமே. கூட்டிகிட்டு வரதுக்காக ஒரு வேன் நிரந்தரமாக இருக்கானா? இல்லை, மாதம் 4500 ரூபா கொடுக்கணும். கொடுத்தா தான். ஏன்னா இப்போ அவங்க சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம கூப்பிடலைன்னா அவங்க வர முடியாதுன்னு.
அதனால் அவங்க கேட்டதை கொடுக்க வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே நல்ல உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், என் கண்ணீராங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். எத்தனையோ பேருக்கு நல்ல சட்டை கூட கிடையாது. எத்தனையோ பார்வையற்றவருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக உதவலாம். ஏன்னா அது மட்டுமல்ல, பார்வையற்ற தாய்மார்கள் தங்குவதற்கு ஒரு அறை கட்டி வருகிறோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. ஆண்டவர் அநேகரை எழுப்பித்தர ஜெபிங்க. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். நீங்கள் கேட்கலாம், பிரதர் இதுக்கு நான் உதவணும்னு நினச்சா எப்படி உதவுறது? இதில் 2 நம்பர், ஜிபே, ஃபோன்பே வரும். அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் காசோலையாக நான் கொடுக்கணுன்னா தாராளமாக அகஸ்டின்ங்கிற பேரில் நீங்கள் எடுக்கலாம். அல்லது பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கணக்கு வைக்கணும்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க, அதற்கு எப்படி வழிமுறை என்பதை சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, அலைச்சல்கள், தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன். ஒவ்வொருவருடைய அலைச்சல்களை எண்ணுகிற என் தேவன் ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுங்கப்பா. வேலை தேடி அலையிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க. தனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்று தன் பிள்ளைகளுக்காக அலைகிற தாய் தகப்பன்மாருடைய அலைச்சலை எண்ணி இருக்கிற தேவன் அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுங்க. படித்துவிட்டு சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா அப்ளிகேஷனை வைத்துக்கொண்டு அலைந்து திரிகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பல நாட்கள் போய் கேட்டோம், ஐயோ எனக்கு ஒரு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு மன சஞ்சலத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பதில் கிடைக்கட்டும். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சம் என்றேன். அப்படி இருக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்திலே பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ நான் என் பிள்ளை இழந்து தவிக்கிறேன், புருஷனை இழந்து தவிக்கிறேன், எனக்கு ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.